இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எவ்ரி இயர் ஜூன் மற்றும் டிசம்பர் மாதம் வெளிவரக்கூடிய ஏஎஃப்சிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஏஎஃப்சிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மூலமாக அவங்கள வந்து ஃப்ளையிங் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக் அப்படிங்கிற 3 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 56,100 rupees அப்படிங்கிற ஒரு சூப்பரான சேலரியோட ஸோ இந்த ஜாப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதற்கான கோர்சஸ், அதாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கோர்சஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வீக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் வந்து ஜனவரி 2022 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கோர்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து சேலரி ப்ளஸ் அது ட்ரைனிங் ப்ளஸ் சேலரி. ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹையர் அலவன்சஸோட சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 1 டிசம்பர் 2020 30 டிசம்பர் 2020 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேட்டா கிளிக் கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி இருக்குது. என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி, ஏஎஃப்சிடி என்ட்ரி. ஸோ நார்மலாக டிகிரி படித்தவங்க இந்த ஏஎஃப்சிடி என்ட்ரி மூலமாக வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளையிங் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் டோட்டலாக ஒரு 230க்கு மேலே போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங்கில் ஒரு 69 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டியில் 40 + 17 + 27 + 12 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 235 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் கமிஷன்ஸ் பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அந்த ஒவ்வொரு கமிஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அண்ட் போஸ்டிங்ஸ் வந்து வேறுபடும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏஜை பொறுத்தளவுக்கு ஃப்ளையிங் பிரான்ச் 20 to 24 அண்டு கிரவுண்ட் டியூட்டி வந்து 20 to 26. 2nd ஜனவரி 1998 2002 1 ஜனவரி வரைக்கும் இருக்கிறவங்க வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு 2nd ஜனவரி 1996 1 ஜனவரி 2002 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து கிரவுண்ட் டியூட்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஏன்னா இது வந்து டிஃபென்ஸ் ஜாப். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வந்து இது ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவிலே விடுவாங்க. ஓகேங்களா? ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு ஜனவரி 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுத்துருவாங்க. 74 weeks 52 weeks அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு டியூட்டிக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஓகேவா? சேலரியை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி 56,100 அப்படிங்கிற பெரிய சேலரி இருக்குது. அதெல்லாம் அலவன்சஸ் இருக்குது. ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு 56,100 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான அலவன்சஸ் சேர்த்து கண்டிப்பாக 1 lakh கிட்ட வந்து சேலரி வரும். ஓகேவா? ஸோ டாட்டூஸ் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட்டு கையில் வந்து அதாவது 4 ஆர்ம் அப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து இருக்கலாம், எல்போலாம் எல்லாம் இருக்கலாம். இன்னர் பாடியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து அலவன்ஸ். அது இல்லாமல் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 250 rupees அனைவரும் பே பண்ணணும். ஸோ ஆல் கேட்டகரிஸ் கேண்டிடேட் வந்து பே பண்ணணும். 25 வயதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கட்டாயமாக இருக்கணும். ஸோ மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா மெசேஜ் மூலமாக வந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அது வந்து 1.6 kilometer 10 minutes ஓடணும். அதேமாதிரி 10 push-ups 3 chin-ups வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். அப்படி முடிச்சிருந்தால் நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ முடிச்சு பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் நோ ப்ராப்ளம். பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.